பிஆர்டிசி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு போராட்டக்குழு நடவடிக்கை குழுவின் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி செய்வது பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிஆர்டிசி கழகம் மூலம் பொது போக்குவரத்தில் மக்களின் நலன்களை காக்கும் வகையில் மிகுந்த சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். உலகமே கண்டு அஞ்சி நடுங்கிய கொரோனா காலத்தில் கூட உயிரை பணயம் வைத்து புறம் தள்ளி மக்களின் சேவையை முதன்மையாக என நமது போக்குவரத்து சேவையை நாம் வழங்கி இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் எண்ணி பார்த்து நமது நலன்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பிஆர்டிசி நிர்வாகம் நமக்கு காலத்தோடு உரிமையாக கிடைக்க வேண்டிய பல்வேறு நலன்களை பெற்று தராமல் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு மக்களுக்கான பொது போக்குவரத்து சேவையை உறுதி செய்யும் வகையில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பலமுறை வாக்குறுதி அளித்தும் இதுவரை அக்கோரிக்கையும் தீர்க்காமல் காலம் கடத்தி நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது பிஆர்டிசி நிர்வாகம். இது முறையல்ல. ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தற்போது உள்ள ஆர்ஆர் தடையாக இருக்கிறது. 3 ஆண்டுகள் பணி முடித்த தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று ஆர்ஆரில் இருப்பதாக அதை மாற்றி ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று வாக்குறுதியும் 2020ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்வும் இதுவரை எட்டப்படாமல் ஒவ்வொரு முறை போராட்டம் செய்யும் போது ஒவ்வொரு காரணங்களை கூறியும் ஒவ்வொரு சங்கத்திடமும் ஒவ்வொரு கால இடைவெளியில் அதை நிறைவேற்றி தருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பிஆர்டிசி சங்கங்களின் கூட்டமைப்புகள் சேர்ந்து கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி செய்து பிஆர்டிசியின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.